மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான மதுரையில் மதுரை மாவட்ட செங்குந்தர் மகாஜன சங்கத்தின் பொன்விழா இதோ தொடங்குகின்றது. திருச்சீர் அலைவாய் தம் செங்குந்தர் குலக்கடவுள் முருகன் திருச்செந்தூர் முருகப்பெருமான் நம்முடைய குலக்கடவுளாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற முருகப்பெருமான். வீரபாகு செங்குந்தர் தலைமையாக கொண்ட நவ வீரர்கள் வீர புரந்தர செங்குந்தர், வீராந்தக செங்குந்தர், வீர மார்த்தாண்ட செங்குந்தர், வீர ராக்கத செங்குந்தர், வீரபாகு செங்குந்தர், வீரகேசரி செங்குந்தர், வீர மகேந்திர செங்குந்தர், வீர மகேஸ்வர செங்குந்தர், வீரேந்திர செங்குந்தர். செங்குந்த முதலியார் யார் என்ற விளக்கம் இந்த பாடலில் சொல்லப்படுகின்றது. இந்திரன் அயன்மாள் தேவர் யாவருக்கும் முதன்மையாக வந்த பான்மையினால் சூரி மழுப்படை அந்தனருக்கு முந்திய நாமம் நானும் முதலியார் ஆகையால் செங்குந்தர் சந்ததிக்கும் அப்பேர் முதலியார் என்று கூறும் தனிப்படை பாடல் அழகாக விளக்குகின்றது. செங்குந்தர் குல தலைவர்களாக 64ஆம் நாயன்மார் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள், திராவிட இயக்கத்தின் முன்னோடி தென்னாட்டு காந்தி, இந்நாட்டு இங்கர்சால் பேரறிஞர் அண்ணா, அருட்தந்தை வேதாத்திரி மகிரிஷி, வள்ளல் தீனா சபாபதி முதலியார், நம்மையெல்லாம் முன்னர் இருந்து வழி நடத்திய கைத்தறி காவலர் MP நாச்சிமுத்து முதலியார், உத்தியோக ரத்னா நெசவாள நேசன் சுத்தானந்தன், நம் செங்குந்தர் குல பெண்மணி தியாகச்சுடர் விடிவெள்ளி தில்லையாடி வள்ளியம்மை, கவிச்சக்கரவர்த்தி பாவேந்தர் பாரதிதாசன், இவர்களெல்லாம் நம்முடைய குலத்தில் தோன்றி நம் குலத்திற்கு பெருமை சேர்த்தவர்கள். இதோ நம் கொடி புலி வேல் சேவல், ஒன்றுபடுவோம் உயர்வடைவோம். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில், நான்மாடக்கூடல், கடம்பவனம், மதுரை அம்பதி என்று எல்லோராலும் பெருமை பேசப்படுகின்ற மதுரை இதோ உங்கள் முன்னால் நான்மாடக்கூடலாக காட்சியளிக்கின்றது. தொடர்ந்து முதல் படை வீடாம் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் தெய்வானையோடு திருமணம் புரிந்த தலம் திருப்பரங்குன்றம். 6வது படை வீடு பழமுதிர்ச்சோலை. மதுரைக்கு சிறப்பு வைகை நதி. வையை என்னும் பொய்யா குளக்குடி வைகை நதி. அந்த வைகை நதி பாய்கின்ற மதுரை எம்பதியில் நம் செங்குந்தர் சங்கத்தினுடைய தோற்றம் 4 தலங்கள் கொண்ட எழில்மிகு தோற்றம். அந்த சங்கத்திலே மதுரை மாவட்ட செங்குந்தர் மகாஜன சங்கத்தில் JS திருமண தகவல் மையம் செயல்படுகின்றது. இதுவரை 600 திருமண தகவல் பதிவாகி 300 திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லுகின்றோம். மகாஜன சங்கத்தினுடைய மாளிகை உங்கள் கண் முன்னால் அழகாக தோன்றுகின்றது. நான்மாடக்கூடலாம் கடம்பவனத்தில் ஆலவாய் மதுரை அம்பதியில் நம் செங்குந்தர் மகாஜன சங்கம் மற்ற எந்த மாவட்டத்திற்கும் இல்லாத சிறப்பு நம்முடைய மதுரை மாவட்டத்திற்கு இருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் நம்முடைய சொந்தமாக கட்டடம் கட்டி திறப்பு விழா நடத்தப்பட்டது. 10/3/2019 தென்னிந்திய செங்குந்தர் மகாஜன சங்க தலைவர் கைத்தறி கதிரவன் PK செல்வராஜ் அவர்கள் திறந்து வைத்தார்கள். தொடர்ந்து மதுரை மாவட்ட செங்குந்தர் மகாஜன சங்கத்தில் தலைவர் பதவி வகித்தவர்களாக சங்கத்தை தொடங்கிய திரு காந்திதாஸ் மதுரை அருப்புக்கோட்டை வாழ் உறவின் முறை, திரு மாணிக்கம் புளியங்குடி சிந்தாமணி உறவின் முறை, திரு அழகு முதலியார் திருப்பரங்குன்றம் செங்குந்தர் உறவின் முறை, திரு ரத்ன சபாபதி திருவாப்புடையார் கோவில் உறவின் முறை, திரு கயல்வெளி செல்வராஜ் மண்டல மாணிக்கம் உறவின் முறை, திரு R காந்தி மதுரை எட்டயபுரம் செங்குந்தர் உறவின் முறை, திரு ரவீந்திரன் திருவாப்புடையார் கோவில் உறவின் முறையைச் சார்ந்தவர்கள். இவர்களெல்லாம் நம்முடைய சங்கத்தை வழிநடத்திய தலைவர் பெருமக்கள். தொடர்ந்து இவர்களுக்கு துணையாக மதுரை மாவட்ட செங்குந்தர் மகாஜன சங்கத்தில் செயலாளராக பதவி வகித்து செயல்படுத்தி மிகச் சிறப்பாக நடத்திய பெருமைக்குரியவர்கள் பிச்சை சண்முகம் தல்லாகுளம் உறவின் முறை, பூர்ண நாராயணன் அனுப்பானடி உறவின் முறை, சோலை ஐராவதநல்லூர் உறவின் முறை, மாணிக்கம் புளியங்குடி சிந்தாமணி உறவின் முறை, சந்தானம் முள்ளிப்பள்ளம் உறவின் முறை, பிரின்ஸ் கருப்பையா அனுப்பானடி உறவின் முறை, நாகமணி தல்லாகுளம் உறவின் முறை, சாலை கோரிப்பாளையம் உறவின் முறை, திரு ரங்கராஜ் திருவாப்புடையார் கோவில் உறவின் முறை, திரு செல்வகுமார் தல்லாகுளம் உறவின் முறை, திரு ரவீந்திரன் திருவாப்புடையார் கோவில் உறவின் முறை, திரு திருநாவுக்கரசு தல்லாகுளம் உறவின் முறை. இவர்களெல்லாம் செயல்படுத்தியதால்
நம்முடைய சங்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்ற நிலையில் பொருளாளராக பதவி வகித்து நம் சங்கத்தை தூக்கி நிறுத்திய பெருமைக்குரியவர்கள் திரு சாலை அவர்கள் கோரிப்பாளையம் உறவின் முறை, திரு மலையாண்டி அவர்கள் தல்லாகுளம் உறவின் முறை, திரு பேச்சிமுத்து செல்லூர் உறவின் முறை, திரு ரவீந்திரன் திருவாப்பிடையார் கோயில் உறவின் முறை, திரு திருநாவுக்கரசு தல்லாகுளம் உறவின் முறை, திரு உதயகுமார் மதுரை வாழ் அபிராமம் செங்குந்தர் உறவின் முறை சார்ந்தவர்கள் தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் 1974 சோழவந்தான் முள்ளிப்பள்ளம் கிராமத்தில் தலைவர் சி காந்திதாஸ் அவர்கள் தலைமையில் முதல் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் நம்முடைய செங்குந்தர்குல பெருமக்கள் கம்பீரமாக காட்சியளித்து சிறப்புடன் நடத்தி கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து நிர்வாக குழு தலைவர், செயலாளர், பொருளாளர், அதனைத் தொடர்ந்து செயற்குழு உறுப்பினர்களாக நம்முடைய மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சிறப்பாக தலைவரோடு இணைந்து பணியாற்றிய பெருமக்கள் நெசவாளர் நேசன் சுத்தானந்தன் அவர்களுடன் முதல் மதுரை மாவட்ட தலைவர் திரு காந்திதாஸ் அவர்களும் திரு மாணிக்கம் அவர்களும் வெள்ளம் என்ன செய்யும், செல்லூரில் வந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க ஓடோடி வந்த நம்முடைய மாநில தலைவர் திரு ஜே சுத்தானந்தன் அவர்களை வரவேற்று சந்தானம் அவர்கள் மலர் மாலை அணிவிக்கின்றார். 1975 மதுரையில் நடைபெற்ற மாநில மாநாட்டின் ஆலோசனை கூட்டத்தில் தலைவர் அவர்கள் பங்கு கொண்டு மாநில மாநாட்டிற்கான அலுவலகத்தை திறந்து வைத்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். மதுரை தமுக்க மைதானத்தில் 1995 டிசம்பர் 23, 24 நடைபெற்ற கவிச்சக்கரத்தி ஒட்டக்கூத்தர் ஓரங்க நாடகத்தில் கலைஞர்களோடு நம்முடைய மாநில தலைவர் சுத்தானந்தம் அவர்களும் மாவட்ட செயலாளர் திரு சந்தானம் அவர்களும் காட்சியளிக்கின்றார்கள். தொடர்ந்து திரு அகத்தியன், திரு அழகு முதலியார் ஆகியோரோடு நெசவாளர் நேசன் சுத்தானந்தன் அவர்கள், நெசவாளர் நேசனோடு மீண்டும் திரு மாணிக்கம் அவர்களும் திரு சந்தானம் அவர்களும் உடன் இருக்கின்றார்கள். மதுரை மாவட்ட செங்குந்தர் மகாஜன சங்கத்தினுடைய விழாவிலே மதுரை ஸ்ரீலா ஸ்ரீ ஆதீனம் ஞானசம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு ஆசி வழங்குகின்றார்கள். அந்த விழாவிலே நம்முடைய மாநில தலைவர் திரு சுத்தானந்தம் அவர்கள் உரையாற்றுகின்றார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளி நம்முடைய இன மாணவருக்கு ஒரு 3 சக்கர சைக்கிள் வழங்கி கொண்டிருக்கின்றார். திருப்பரங்குன்றம் செங்குந்தர் உறவின் முறை திருமண மகாலினை நெசவாளர் நேசன் சுத்தானந்தன் அவர்கள் திறந்து வைக்கும் அற்புதமான காட்சி. மதுரை மாவட்டத்திலே நடக்கின்ற விழாக்களுக்கு பல்வேறு நிலைகளில் உதவிய புரவலர் டாக்டர் ஏ கோடீஸ்வரன் அவர்களோடு மாவட்ட தலைவர் திரு ரத்தன சபாதி அவர்களும் பொருளாளர் திரு பேச்சிமுத்து அவர்களும் மதுரை செல்லூர் மண்டல மாணிக்கம் செங்குந்தர் உறவுமுறை சார்பாக நடந்த பரிசளிப்பு விழாவிலே முன்னாள் மாவட்ட தலைவர் திரு கைல்வெளி செல்வராஜ், திரு மண்டல மாணிக்கம் உறவின் முறை அம்பலகாரர் திரு MCN முத்துகிருஷ்ணன் அவர்கள் செங்குந்தர் மகாஜன சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற விழாவிலே மாணவருக்கு பரிசு வழங்குகிறார் முன்னாள் மாநில தலைவர் பெண்ணாடம் ராஜவேலு அவர்கள். மதுரை மாநகரிலே வெற்றி பெற்ற மாமன்ற உறுப்பினர்கள் திரு மா சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகம், திரு ராணிபோஸ் அவர்கள் பாராட்டப்படுகின்றார்கள். மதுரை மாவட்ட செங்குந்தர் மகாஜன சங்கத்துடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகின்றது. தொடர்ந்து இளைஞரணி செயலாளராக அப்போது இருந்த திரு ரவீந்திரன் அவர்கள் மாநில தலைவர் திரு KPK செல்வராஜ் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். தற்போதைய கட்டிடம் கால்கோள் விழாவிலே மாவட்ட தலைவர் மற்றும் நம்முடைய செங்குந்தர் சொந்தங்கள் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாவட்ட சங்கத்தினுடைய திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. 10/3/2019 நடைபெற்றது. அந்த விழாவிலே மாவட்ட தலைவர், பொருளாளர் மற்றும் நம்முடைய சான்றோர் பெருமக்கள் காட்சியளிக்கின்றார்கள். மேலே 4 தளங்கள் கொண்ட மாடியில் தலைவர் அவர்களும் மாநில பொதுக்குழு உறுப்பினர்களும் பார்வையிடுகின்றார்கள். மதுரை மாவட்ட செங்குந்தர் மகாஜன சங்கம் செங்குந்தர் மாளிகை திறப்பு விழா KPK செல்வராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற போது தலைவர் அவர்கள் திறந்து வைத்த காட்சி அழகாக வானுயர கம்பீரமாக காட்சியளிக்கின்ற மதுரை மாவட்ட செங்குந்தர் மகாஜன சங்கம். கொரோனா காலத்தில் மதுரை மாவட்ட செங்குந்தர் மகாஜன சங்கத்தின் உதவும் கரங்கள் அமைப்புகளால் பல்வேறு உறவின் முறைகளுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அந்த விழாவிலே நம்முடைய மாநில பொருளாளர், மாவட்ட தலைவர் திரு காந்தி அவர்கள், திரு ரவீந்திரன் அவர்கள், திரு திருநாவுக்கரசு அவர்கள், திரு ஆண்டியப்பன் அவர்கள், திரு ராமசுப்பிரமணியம் அவர்கள் உதவுங்கரல் அமைப்புகளால் அனுப்பாங்கண்டி செங்குந்தர் உறவின் முறைக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்க காட்சி
தொடர்ந்து திருவாப்புடையார் கோவில் செங்குந்தர் உறவின் முறைக்கு உதவுங்கரங்கள் அமைப்புகளால் நிவாரணப் பொருட்கள் வழங்கி கொண்டிருக்கின்ற காட்சி. மதுரை மாவட்ட செங்குந்தர் மகாஜன சங்கத்தின் சார்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. மாநில செயலாளர் திரு ஆர்.பி. குமரகுருபரன் அவர்கள் வெற்றி பெற்ற மாணவருக்கு பரிசு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். உடன் மாநில பொருளாளர் மதுரை மாவட்ட செங்குந்தர் மகாஜன சங்கத்தினுடைய பரிசளிப்பு விழா வெற்றி பெற்ற மாணவர்களோடு அனைத்து நம்முடைய சான்றோர் பெருமக்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் தேர்தல் அதிகாரிகளுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட காட்சி. மதுரை மாவட்ட செங்குந்தர் மகாஜன சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அந்த பொதுக்குழுவிலே கலந்து கொண்ட சான்றோர் பெருமக்கள் 7/11/2023 அன்று 64ஆம் நாயன்மார் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் நினைவு நாள் குரு பூஜை விழா மிக சிறப்பாக மதுரை அருள்மிகு பூங்கா திருமுருகன் கோவிலில் இருக்கின்ற சிலைக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்ட காட்சி. மதுரை மாவட்டத்தில் புதுமையாக நம்முடைய அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், தொழிலதிபர்கள், சுயதொழில் புரிவோர், பணியினர் பெற்றவர்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்ற புதுமையான நிகழ்ச்சியை நடத்தி பெருமை சேர்த்தது மதுரை மாவட்ட செங்குந்தர் மகாஜன சங்கம். ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொண்டார்கள். நம்முடைய செங்குந்தர் மகாஜன சங்கத்தில் பல்வேறு தொழில் புரிகின்ற சான்றோர் பெருமக்கள் ஒரே மேடையில் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார்கள். சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரன் நினைவு நாள் தேர்வுக்கு தயாராகுங்கள் கருத்தரங்கு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. கலந்து கொண்ட மாணவ மாணவியர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட மதுரை கல்லூரி வணிகவியல் துறை தலைவர் மயில்முருகன், பொருளாதாரத்துறை தலைவர் தீனதயாளன் ஆகியோர் திருப்பூர் குமரனுக்கு அஞ்சலி செலுத்துகின்றார்கள். மதுரை சாத்தமங்கலம் முதலியார் காலனியில் நம் செங்குந்தர்குல பெண்மணி தியாகச்சுடர் தில்லையாடி வள்ளியம்மை நினைவு நாள் மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டது. தொடர்ந்து தென்னாட்டு காந்தி இந்நாட்டு இங்கர்சால் அண்ணா நினைவு நாளன்று நம்முடைய சான்றோர் பெருமக்கள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்தார்கள். நம்முடைய ஆன்மீகவாதி வேதாத்திரி மகிரிஷி அவர்களுடைய பிறந்த நாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. அதில் நம்முடைய சேவை செம்மல் திரு சண்முக பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டு வேதாத்திரி மகிரிஷி அவருடைய பெருமைகளை எடுத்து கூறி சிறப்பு செய்தார்கள். அந்த விழா மதுரை மாவட்ட சங்கத்தில் நடைபெற்றது. மகளிர் தின விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அந்த விழாவில் கலந்து கொண்ட நம் செங்குந்தர்குல பெண்மணிகள். தொடர்ந்து ஐராவதநல்லூரில் முப்பெரும் விழாவாக பாவேந்தர் பாரதிதாசன், கைத்தறி காவலர் பத்மஸ்ரீ எம்பி நாச்சிமுத்து முதலியார், வள்ளல் தீனா சபாபதி முதலியார் ஆகியோருடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே ஐராவதநல்லூரில் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட நம் சான்றோர் பெருமக்கள். மதுரை 14 ஊர் செங்குந்தர் உறவின் முறையின் சார்பாக குடும்ப விழா நடத்தப்பட்டது. அந்த குடும்ப விழாவிலே மாவட்ட சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். மதுரை திருவாப்புடையார் கோவில் உறவின் முறை சார்பாக கைத்தறி காவலர் எம்பி நாச்சிமுத்து முதலியாருடைய பிறந்தநாள் விழா மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டது. மதுரை மாவட்ட செங்குந்தர் மகாஜன சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் மதுரை தல்லாகுளம் செங்குந்தர் உயர்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது. நம்முடைய ஆன்மீக குரு 64ஆம் நாயன்மார் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் நமக்கு காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். பூங்கா முருகன் கோவிலிலே கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனை முடிந்து சான்றோர்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து 25/8/2024 நாள் தல்லாகுளம் செங்குந்தர் உயர்நிலைப் பள்ளியிலே திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் நினைவாக இரத்த தான முகாம் நடைபெற்றது. அந்த இரத்த தான முகாமிலே நம்முடைய இனத்தை சார்ந்த சான்றோர் இரத்த தானம் வழங்குகின்றார். நடைபெற்ற மதுரை மாவட்ட வாரியார் சுவாமிகளுடைய குரு பூஜை விழாவும் மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. அதில் சிறப்பாக உரையாற்றிய ஆன்மீக செம்மல் சண்முக திருக்குமரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. விழாவில் கலந்து கொண்ட நம் குல பெண்மணிகள் உதவித்தொகை சாத்தமங்கலம் முதலியார் காலனி மாணவ மாணவியருக்கு வழங்கப்படுகின்றது. நம்முடைய மதுரை மாவட்ட செங்குந்தர் மகளிர் அணியினர் இதோ கம்பீரமாக அணிவகுத்து இன்று பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இரத்த தான முகாம் நடத்தி பெருமை சேர்த்ததற்காக நம்முடைய மாவட்ட சங்கத்திற்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. இதோ நம்முடைய மதுரை மாவட்ட செங்குந்தர் மகாஜன சங்க அலுவலகத்தை பார்வையிட மாவட்ட தலைவர்
திரு ரவீந்திரன் அவர்கள் உங்களை அன்போடு வரவேற்று அழைத்துச் செல்கிறார். கண்டு மகிழுங்கள். மாவட்ட சங்கத்தினுடைய எழில்மிகு தோற்றம், நம்முடைய குல சான்றோர் பெருமக்கள் வரிசையாக அணிவகுத்து மேலே நம்மை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அலுவலக அறை, வழிநடத்திய தலைவர்கள் காந்திதாஸ் செங்குந்தர், மாணிக்கம் செங்குந்தர், அழகு செங்குந்தர், ரத்ன சபாபதி செங்குந்தர், KS செல்வராஜ் செங்குந்தர், காந்தி செங்குந்தர், வி ரவீந்திரன் செங்குந்தர் 1975 முதல் 2025 வரை 7 தலைவர்கள் நம்முடைய சங்கத்தை வழிநடத்தி சென்றிருக்கின்றார்கள். அவருடைய அரும்பெரும் முயற்சியினால் இந்த கட்டடம் உருவாகி கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. செங்குந்தர் மாளிகை அறை எண் 1, 2, 3, 4 அறைகளை கொண்ட நம்முடைய செங்குந்தர் சங்கம். ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு நன்கொடையாளர்கள் பெயரிலே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேல்தளம் நன்கொடையாளர் தற்போதைய மாவட்ட தலைவர் ரவீந்திரன் அவர்கள். கட்டிடம் இடம் வாங்க நன்கொடை வழங்கியவர்கள் 2005, 2006 ஒவ்வொரு உறவின் முறையிலிருந்தும் நம்முடைய சங்க கட்டிடம் இடம் வாங்குவதற்காக வழங்கிய நன்கொடை. அவருடைய பெயர்களெல்லாம் இங்கே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. பார்த்து மகிழுங்கள். கட்டிட நன்கொடை வழங்கிய மதிப்புமிக்க நன்கொடையாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பொருளை அதிகமாக வழங்கி நம்முடைய சங்கத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு உறவின் முறையும் நம்முடைய சங்கத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். அப்படி எல்லோரும் கொடுத்து உதவியதால் தான் இன்று சங்கம் வானளாக உயர்ந்து நிற்கின்றது. இந்த சங்கத்தில் பல்வேறு நிகழ்வுகள், மாதாந்திர கூட்டம் நடைபெறுகின்றது. விருந்தினர்கள் வந்து தங்கலாம். பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திருமண தகவல் மையம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுவரை 600 திருமண தகவல் பதிவு நடைபெற்றிருக்கிறது. இதில் 300 திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது. இதிலே நன்கொடை வழங்கிய சான்றோர் பெருமக்கள் தம்முடைய இல்லத்தரசிகளோடு காட்சியளித்து சங்க கட்டிடத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். செங்குந்தர் மாளிகை தரைத்தள வளாகம் நன்கொடையாளர் MC பொன்னுச்சாமி சந்தானலட்சுமி அவருடைய வளாகம் என்ற பெயரிலே சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதோ வள்ளல்கள் உங்கள் பார்வைக்கு. ஒவ்வொருவரும் 25,000 முதல் 1,00,000 வரை நன்கொடை வழங்கிய சான்றோர் பெருமக்கள் அவர்களெல்லாம் கம்பீரமாக காட்சியளித்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பொன்விழா ஆண்டின் செயற்குழு உறுப்பினர்கள் இதோ உங்கள் முன்னால். வணக்கம். மதுரை மாவட்ட செங்குந்தர் மகாஜன சங்க பொன்விழா ஆண்டில் உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கின்றேன். நிறைய நம்மளுடைய செங்குந்தர் பெருமக்களோட உதவியினால் இந்த விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது. நிறைய பேர் உதவி செஞ்சுருக்கிறாங்க. இந்த பொன்விழா ஆண்டில் இந்த பொன்விழா மலர்னு ஒன்று நம்ம வெளியிட்டிருக்கிறோம். இந்த மலரில் நம்மளை கடந்து வந்த பாதைகள், அதாவது என்னென்ன தலைவர்கள் இருந்தாங்க, அவங்க பீரியடில் என்னென்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விழா வாரியாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த புத்தகத்தை படித்தாலே இனி வரக்கூடிய சந்ததியினர்லாம் எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீ யார் பெரியவங்ககிட்டலாம் கேட்டு தெரிஞ்சிடணும்னு வேண்டியது. இதை படித்தாலே எல்லா உறவின் முறையோட வரலாறு எல்லாத்த பற்றியும், நம்ம மாவட்ட சங்கம் வளர்ந்த கதை, நம்ம வளர்ந்த வரலாறு, இந்த கட்டடம் நம்ம மாவட்ட சங்கத்துக்காக உண்டானது, எப்படி வந்துச்சு, எப்படி என்ன பண்ணோம், அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்னென்ன பண்ணோம், எல்லாமே வந்திருக்கும். அதனால் அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பொன்விழா ஆண்டுக்கு உதவி செய்த அனைவரையும் நான் ரொம்ப மனம் திறந்து பாராட்டுறேன். இந்த அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கிறது ஆண்டவன் நமக்கு கொடுத்த வரம். நன்றி, வணக்கம்.